Praise the Lord! Welcome to the Tiny Shine Drops Tamil Bible Quiz. Together, let's dive into God's Word and walk in His radiant light. Are you ready to grow in grace and knowledge? Let's begin. வேதாகம கேள்வி மற்றும் பதில். தானியேல் அதிகாரம் 4. கேள்வி 21. தேசத்தின் மத்தியிலே ராஜா கண்டது என்ன? பதில் உயரமான ஒரு விருட்சம். கேள்வி 22. விருட்சத்தின் உயரம் எங்கு எட்டினது? பதில் வானபரியந்தம். கேள்வி 23. விருட்சம் எப்படி காணப்பட்டது? பதில் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தமும். கேள்வி 24. விருட்சத்தின் இலைகள் எப்படி இருந்தது? பதில் நேர்த்தியாய். கேள்வி 25. விருட்சத்தின் கனி எப்படி இருந்தது? பதில் மிகுதியாய். கேள்வி 26. யாருக்கு அந்த விருட்சத்தில் ஆகாரம் உண்டாயிருந்தது? பதில் எல்லா ஜீவன். கேள்வி 27. விருட்சத்தின் கீழே எது நிழலுக்கு ஒதுங்கியது? பதில் வெளியின் மிருகங்கள். கேள்வி 28. விருட்சத்தின் கொப்புகளில் எது தாவரித்தது? பதில் ஆகாயத்து பட்சிகள். கேள்வி 29. விருட்சத்தினால் எது போஷிக்கப்பட்டது? பதில் சகல பிராணிகள். கேள்வி 30. தலையில் தோன்றின தரிசனங்களை காணும் போது யார் ஒருவன் வானத்திலிருந்து இறங்கக் கண்டேன்? பதில் காவலாளனாகிய பரிசுத்தவான். கேள்வி 31. யார் இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை தரித்து போடுங்கள் என்று உரத்த சத்தமிட்டான்? பதில் பரிசுத்தவான். கேள்வி 32. எது உதிர்ந்து எது சிதறடிக்கப்படும் என்று சத்தமிட்டான்? பதில் இலைகள் கனிகள். கேள்வி 33. எது போய்விடும் என்று பரிசுத்தவான் சத்தமிட்டான்? பதில் விருட்சத்தின் கீழ் உள்ள மிருகங்கள் அதன் கொப்புகளில் உள்ள பட்சிகள். கேள்வி 34. எது பூமியில் இருக்கட்டும் என்று பரிசுத்தவான் கூறினான்? பதில் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம். கேள்வி 35. வேராகிய அடிமரத்துக்கு எதனால் ஆன விலங்கு இடப்படும்? பதில் இரும்பும் வெண்கலமும். கேள்வி 36. வேராகிய அடிமரம் எங்கு தங்கும்? பதில் வெளியில் பசும்புல்லிலே. கேள்வி 37. வேராகிய அடிமரம் எதில் நனைவதாக என்று பரிசுத்தவான் கூறினார்? பதில் ஆகாயத்து பனியில். கேள்வி 38. இதில் வேறாகிய அடிமரத்துக்கு பங்கு இருக்க கடவது? பதில் மிருகங்களோடு பூமியின் பூண்டில். கேள்வி 39. அவனுடைய இருதயம் எதுவாக மாறும்படி எது அவனுக்கு கொடுக்கப்படக்குவது?
பதில் மனுஷ இருதயமாயிராமல் மிருக இருதயம். கேள்வி 40. எத்தனை காலங்கள் கடந்து போக வேண்டும் என்று பரிசுத்தவான் கூறினார்? பதில் 7 காலங்கள். கேள்வி 41. மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்பவர் யார்? பதில் உன்னதமானவர். கேள்வி 42. உன்னதமானவர் தமக்கு சித்தமானவனுக்கு எதை கொடுக்கிறார்? பதில் ராஜ்யம். நன்றி நண்பர்களே. இன்னும் நிறைய வேத வினாக்கள் வருது. So, stay tuned and keep shining with Tiny Shine Drops. Please like, subscribe and share God's word.